ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேலியில் வைக்கிற ஒவ்வொரு ரெசிப்ட் என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸல்லேருந்து பல்கா நம்ம காசு வந்து நம்ம உள்ள மெயின் பண்ணுறோம் அப்படின்னா டேலிக்கில். ஸோ அந்த காசு வந்து வைஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல்லேருந்து நம்ம பல்கா டேலிக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, மேலே இம்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனா ஒரு எக்ஸல் ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எக்ஸல் சீட்டில் ஒரு காலம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது என்ன பண்ணிக்கலாம், அது மேப்பிங் டெம்ப்ளேட் மூலியமா, அதாவது டேலியில் மேப்பிங் டெம்ப்ளேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலியமா அந்த எக்ஸலுக்கும் டேலிக்கும் உள்ள ஃபீல்டுக்கும் உள்ள மேப் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் அதை அந்த இதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் சீட்ல நமக்கு வேண்டியதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வவுச்சர் டேட்டு, வவுச்சர் டேட் நேமு, வவுச்சர் நம்பரு, லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கம், இன்கம் லெஜர் இல்லைன்னா பார்ட்டியோட கஸ்டமர் லெஜர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம்க்கான அமௌண்ட் இல்லைன்னா பார்ட்டி அமௌண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் வந்துட்டு இன்கம் அண்ட் பார்ட்டி டெபிட் ஆர் கிரெடிட் அப்படின்றது கொடுத்துரும். ஸோ கிரெடிட் கொடுத்துரும். ரிசிப்ட்னா நம்ம கிரெடிட் கொடுத்துரும். பார்ட்டி அண்ட் இன்கம் லெஜர்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர் கேஷ் லெஜர்ல பார்த்தீங்கன்னா கேஷா இல்லை பேங்க் அப்படின்றது நம்ம செலக்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பேங்க் ஆர் கேஷ்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லெஜர் அமௌண்ட் அந்த பேங்க் ஆர் கேஷ் அமௌண்டோட அமௌண்ட். ஸோ இதுவுமே நமக்கு ரெண்டு மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜர் அமௌண்ட் பேங்க் ஆர் கேஷ் அது வந்து டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே டெபிட்ன்றது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் நேம் நம்ம கொடுக்குற இந்த 10,000 ரூபா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஒவ்வொரு காசுன்ற வயசாகவும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருந்தது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் நம்ம கொடுத்துறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் லிஸ்ட் டீடைல்ஸ். ஸோ அது நியூ ரெஃபரன்ஸ் அகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத பில் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துரும். நெக்ஸ்ட் பில் நேம், நெக்ஸ்ட் பில் அமௌண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் டெபிட்டா கிட்ட கொடுத்துரும். நெக்ஸ்ட் வவுச்சர் நரேஷன் வந்து நமக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் மோட்ல இது சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியா அப்படின்றது கொடுத்துரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இது செகண்ட் என்ட்ரி, இது தேர்ட் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இங்க நமக்கு ஏன் இந்த ஸ்பேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க காஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து வருது. ஸோ இந்த 3 ரோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ரோல நமக்கு அடுத்த இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பல்காக ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதப்போ நம்ம டேலிக்குள்ள மேப் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலிக்குள்ள போயிடலாம். மேலே இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மேப்பிங் டெம்ப்ளேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், நம்ம டிரான்சாக்ஷனில் கிரியேட் பண்ணுறதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாத் கேட்கும், அதாவது நம்ம ரிசிப்ட் வச்சிருக்கிற பாத் கேட்கும். நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக் பாத்துன்றது செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த எக்ஸலோட பாத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியில் ஸ்பேஸில் டியில் எக்ஸல் டு டேலிக்குள்ள இருக்கு. இந்த பாத்தை நம்ம மேலே ஆல்ட் டி கொடுத்து நம்ம இதை செலக்ட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலிக்குள்ள போயிடலாம். இங்கே அந்த பாத்தை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட் நேம் பார்த்தீங்கன்னா அதில் சீட் ஒன்று வச்சிருப்போம். ஸோ அந்த நேம் நம்மளுக்கான இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட் நேம் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ரிசிப்ட் இம்போர்ட் அப்படின்றத கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டைப் ஆஃப் வவுச்சரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் செலக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸலுக்கும் இந்த டேலியோட ஃபீல்டுக்கும் நம்ம இப்போ மேப் பண்ண போகிறோம் ஒவ்வொருமே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம் இருக்கு. ஸோ இதுலேயுமே நம்ம வவுச்சர் டைப் நேம் தான் வச்சிருக்கோம். இந்த வவுச்சர் டைப் நேம்ன்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸல் ஹெட்டருக்கும் டேலியோட ஃபீல்டுக்கும் ரெண்டையுமே மேப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட்டு. ஸோ நம்ம எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் வவுச்சர் டேட் வச்சிருப்போம். ஸோ அதுவுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வவுச்சர் நம்பர், வவுச்சர் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நரேஷன், வவுச்சர் நரேஷன் வச்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோடு. சேஞ்ச் மோடில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோடே வச்சிருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் லெஜர் வரும். ஸோ அந்த டாப் லெஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஜர் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஜர் நேம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜர் நேம் இன்கம் பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்ல வர்றது. ஸோ லெஜர் நேம்ல பார்த்தீங்கன்னா மேலே வர கேஷ் அண்ட் பேங்க் பார்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் லெஜர் அமௌண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லெஜர் அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் இன்கம் பார்ட்டி அமௌண்ட்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட்டா கிட்டா அப்படின்றதுமே நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். லெஜர் அமௌண்ட் இன்கம் பார்ட்டி டெபிட்டல் கிரெடிட்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா பில் வைஸ்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா
பில் வைஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பில் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பில் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பில் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம், நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் நேம்னு வச்சிருப்போம், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில் அமௌண்ட், ஸோ பில் அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் வந்து டெபிட்டா கிட் அப்படின்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பில் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட். ஸோ நம்ம அந்த எக்ஸலுக்கும் டேலிக்கும் உள்ள ஃபீல்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பில் வைஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா காஸ்ட் சென்டரோட நேம் கொடுப்போம். ஸோ காஸ்ட் சென்டர் அலோகேஷன் ஃபார் காஸ்ட் சென்டர் நேம் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ காஸ்ட் சென்டர் நேம் வச்சுருக்கோம், அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அலோகேஷன் ஃபார் அமௌண்ட்ல காஸ்ட் சென்டர் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர் கொடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் லெஜர் நேம். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நம்ம மேலே வந்து என்ன செலவோ அந்த செலவுக்கானதோ இல்லை இப்போ நமக்கு உள்ள வர இன்கம்கானதோ லெஜர் மேலே செலக்ட் பண்ணுறோம். கீழே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்கோ இல்லை கேஷோ கொடுக்குறோம்னா அதோட லெஜர் நேம் செலக்ட் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா லெஜர் நேம் பேங்க் ஆர் கேஷ் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர் கேஷ், இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் கிட்ன்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பேங்க் கேஷ் டெபிட் கிட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் என்டர் பண்ணி அப்படி சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் டைம் இந்த மேப்பிங் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த எக்ஸில் நமக்கு வேண்டியது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே எக்ஸல் ஃபார்மேட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சீட் எங்கே இருக்கோ அதோட பாத்து வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மேப்பிங் கிரியேட்னால ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இந்த பாத்து கொடுத்துரும். சப்போஸ் மாறிச்சுன்னா நம்ம அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் டு இம்போர்ட்ல அந்த சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சீட் நேம்ல பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரிசிப்ட் இம்போர்ட் கொடுத்துருக்கோம், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரில் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பேக்கப் இருந்தால் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா இதில் நோ பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வச்சுன்றது இங்கே கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இது இம்போர்ட் கொடுத்துலாம். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ டே புக்கில் போயிட்டு பார்த்தோம்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு வந்து வைஸா அப்புறம் பார்த்தீங்கன்னா நரேஷன் வைஸா நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல பல்காக நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். அதப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.